அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். அன்பர்களே, பிறந்தது முதல் நாள்தோறும் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாகக்கூடிய பணக்கஷ்டம் மிகவும் ஆட்டி படைக்கின்ற சிலர் வாழ்க்கையிலே அவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையே தடம் புரண்டு சிறப்பான வாழ்க்கை அமைந்து விடுகின்றது. திருமணத்திற்கு பின்பு அவருடைய நிதி நிலை மிகுந்து விடுகின்றது, சிறப்படைகின்றது. அவருடைய வாழ்க்கை அதிர்ஷ்டம் அவர்கள் கைகூடுகின்றது. அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு சமூக அந்தஸ்தை பெறுகின்றார்கள். அப்படி திருமணத்திற்கு பின்பு சிறப்பான அந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய காரணம் என்ன? ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு மணமான ஆன பின்பு அவர்களுக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கும், நிலையான நிதி வரவு இருக்கும் மற்றும் அதிர்ஷ்டம் கைகூடும் அவர்களுக்கு. அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிரன் அந்த மேஷம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே மீனத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு அந்த தனுசு லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய 11ஆம் இடத்தில் இருந்தால் மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே மேஷத்திலே இருந்தால் மிதுனம் லக்னம் 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருந்தால் கடகம் லக்னம் 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருந்தால் சிம்மம் லக்னம் 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலிருந்து 11ஆம் இடமாகிய கடகத்தில் இருந்தால் கன்னி லக்னம் 11ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 11ஆம் இடமாகிய சிம்மத்தில் இருக்க பிறந்திருந்தால் துலாம் லக்னம் 11ஆம் இடத்திலே சிம்மத்திலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல
விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய கன்னியிலே இருந்தால், விருச்சிகம் லக்னம் 11ஆம் இடமாகிய கன்னியிலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய துலாத்தில் இருக்க பிறந்திருந்தால், தனுசு லக்னம் 11ஆம் இடத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால், மகரம் லக்னம் 11ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய தனுசுவிலே இருந்தால், ஒருவர் மார்கழி மாதத்திலே கும்ப லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த கும்பம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் இருப்பார். இவ்வாறாக கும்பம் லக்னத்திலும் 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 11ஆம் இடமாகிய மகரத்தில் இருந்தால், அவ்வாறு மகரத்தில் இருக்க பிறந்திருந்தால், மீனம் லக்னம் 11ஆம் இடத்திலே மகரத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். இவ்வாறாக மேஷம் முதல் மீனம் லக்னம் வரையிலும் ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7க்குரியவன் 11ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால் அவருக்கு திருமணத்திற்கு பின்பு எல்லா வசதிகளும் புகழும் பெருமையும் வசதிகள் கூடும், அதிர்ஷ்டம் கூடும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் தவறாமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.